உன் நேம்மா? நிவேதாங்க. உன் நேம்? ஹரிப்ரியா. ஓகே, நீங்க மேக்ஸ் எக்ஸாம் எழுதிருந்தீங்க. எப்படி ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்தா? ஈஸியா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. எக்ஸாம் எழுதிருந்தீங்க. ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்தா? ரொம்ப ஈஸினா ஈஸியா இருந்தா டஃபா இருந்தா? ஈஸியா தான் இருக்கு. அண்ணா உன் நேம்மா? நிவேதாங்க. உன் நேம்? ஹரிப்ரியா. ஓகே, நீங்க மேக்ஸ் எக்ஸாம் எழுதிருந்தீங்க. எப்படி ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்தா? ஈஸியா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. உனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். கம்பல்சரி மட்டும் கஷ்டமா இருக்கு. கம்பல்சரி எந்த யூனிட்ல இருந்து கேட்டிருந்தாங்க? அது தெரியல, நான் எந்த யூனிட்ல போயிட்டேன். ஓகே, இப்ப வெக்டர்ஸ் மேட்ரிக்ஸ்லாம் எந்த இதுல கேட்டிருந்தாங்க? ஈஸியா இருக்கா? டைம் பத்துக்கா? கொஞ்சம் டஃப்பா தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சங்கடமாயிடுச்சு பார்த்துட்டு. 5 மார்க் கொஞ்சம் ஈஸியா கேட்டிருந்தாங்க. 2 மார்க் கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. 2 மார்க் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. 1 மார்க்ஸ் எப்படி இருந்துச்சு? 1 மார்க்ல வந்து ஆப்ஷன் தான் மாத்தி மாத்தி ஆப்ஷன் வந்து மாத்தி 1 மார்க் எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? 15 மார்க் வருங்க. ஓகே, வெக்டர்ஸ் எப்படி இருந்துச்சு? 5 மார்க் வெக்டர்ஸ்லாம் வெக்டார்ஸ் கொஞ்சம் டஃப்பா தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, நீங்க ப்ரிப்பேர் பண்ணி போனதுக்கு ஈஸியா இருந்துச்சுங்களா இல்ல क्वेश्चन பேப்பர் ஈஸியா தான் இருந்துச்சுங்களா? பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதிருக்கோம். பாஸ் ஆகிறீங்க. எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? நான் ஒரு 50 மார்க் வருங்க. நீங்க? நாங்க ஒரு 40. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட்மா. அத்தனை போய்க்கினா நிஷாந்தி. உங்க நேம்மா? அபினா. ஓகே, நீங்க மேக்ஸ் எக்ஸாம் எழுதிருந்தீங்க. ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்தா? ரொம்ப ஈஸினா 1 மார்க் ஃபுல்லாவே புக் தான். 2 மார்க் நிறைய வந்துருந்துச்சு. 3 மார்க் 5 மார்க். இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகலன்னா அவங்க படிக்கிறதுக்கே வேஸ்ட் பண்ண அளவுக்கு ஈஸியா புக்கா வச்சு ஃபர்ஸ்ட் லெசன், கிளாஸ் லெசன், 7th லெசன் இதுல இருந்தா வந்துருச்சு. நல்லாவே கொஞ்சம் ஈஸியா படிக்கிறதுல ப்ரிப்பேர் பண்ணி கம்பல்சரி क्वेश्चन தான் இருந்துச்சு. கம்பல்சரி கொஸ்டின் ஈஸியா தான் இருந்துச்சு. கம்பல்சரி கொஸ்டின் கொஞ்சம் யோசிக்கிறதா இருந்துச்சு. நம்ம யோசிச்சோன்னா ஆன்சர் கரெக்டா வந்துச்சு. ஓகே, அந்த வெக்டர்ஸ் மேட்ரிக்ஸ் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? வெக்டர் லெசன் ரொம்ப ஈஸி. வெக்டர்ஸ் வந்து ஈஸியா தான் இருந்துச்சு. நாங்க வந்து கஷ்டமான வெக்டர்ஸ் பார்க்கும்போது இந்த வெக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. நீங்க படிச்சதை கம்பேர் பண்ணும்போது क्वेश्चन பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓகேமா, நீங்க ஓவரால் எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? 1 மார்க்ஸ் எவ்வளவு? 1 மார்க் ஃபுல் மார்க் வந்துருங்க. ஓகே ஓவரால் நான் 75 வந்துரும். ஓகே ஓகே. பிசிக்ஸை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் எப்படி இருந்துச்சு? பிசிக்ஸ் கம்பேர் பண்ணி மேக்ஸ் தானே இப்போ நல்ல மார்க் வாங்குவேன்னு தோணுது. ஓகே, கண்டிப்பா மேக்ஸ் உங்க கெரியர் காப்பாத்தி விடுறேன்னு நினைக்கிறேன். என்னமா படிக்கலாம்னு இருக்கீங்க அடுத்து? அடுத்து வந்து நான் வந்து பயோமேக்ஸ்னால அக்ரி சைடு போறேன்னா இல்லைன்னா வெட்டினரி சைடு போயிடுறேன். அக்ரில வெட்டினரி படிக்கலாம் இருக்கீங்க. ஓகேமா, ஆல் தி பெஸ்ட்மா. ஏன்னா உங்க நேம்மா? செல்வகுமார். உங்க நேம்? சதீஷ். ஓகே, நீங்க மேக்ஸ் ஈஸியா இருந்தா டஃபா இருக்கா? ஈஸியா தான் இருக்கு. நினைச்சிட்டு போன ரொம்ப டஃபா வரும், எழுத முடியாது, ஃபெயில் ஆயிரும்னு நினைச்சோம். பட் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. 1 மார்க்ஸ் எப்படி இருந்துச்சு? 1 மார்க் ஈஸியா தானே இருந்துச்சு. 18 மார்க்ஸ் எடுத்தோம். 20 18 கம்பல்சரி மார்க்ல எப்படி இருக்குன்னா? கம்பல்சரி மார்க்ஸ்லாம் ஒரு 3 நாளாக வந்துருந்துச்சு. நான் படிச்சதுல அவ்வளோதான் வந்துச்சு. படிச்சிருந்தா நல்லாவே இருக்கு. ஒரு 50 மார்க் எடுக்கிற அளவுக்கு ஈஸியா பாஸ் ஆகிறதுலாம் பாஸாக தான் ஆயிடலாம். ஓகே, கம்பேர்ல கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் கம்பேர் பண்ணுச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி விட மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நாங்கள் நினச்சிட்டு போனது என்னன்னா, சரி இம்பார்ட்டன்ஸ் எதுவும் வராது. ஏன்னா கெமிஸ்ட்ரியில் நாங்கள் அப்படியே இம்பார்ட்டன்ஸ் நிறைய வரும், ஆனால் இம்பார்ட்டன்ஸே வரல. ஆனால் மேக்ஸில் அப்படி இல்லாமல் இம்பார்ட்டன்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. மிஸ் பிடிச்சி கொடுத்து தான் இருந்துச்சு. அதனால ஓகே கண்ணா, ஆல் தி பெஸ்ட். எவ்வளோ மார்க் நீங்கள் எடுப்பீங்க? ஒரு 400 வரணும். 400. நீங்கம்மா? 350. ஓகே.